பச்சை வாழை மட்டையை கொடுத்தால் அதிலே சோறாக்கிறக்கூடிய அம்மா கனிமொழி அம்மா. ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டிருக்கா. ஒரு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் குற்றவாளிகளாக அங்கே குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு அந்த ஞானசேகரன் மீது. அதுக்கெல்லாம் வாயை எங்கே வச்சுருந்தாங்களா? எதுக்காண்டி இவ்வளோ எதுக்கு உனக்கு கொதிக்குது? அவர் வந்து ஒரு தேசிய கீதம் பாட சொன்னால் உனக்கு அவ்வளோ கொதிக்குமா? இந்த தேசத்துக்கு ஏன் கொதிக்கு தெரியுமா? இந்த தேசத்துக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எல்லா சமுதாயமும் இந்த தேசத்திற்காண்டி பாடுபச்சு. இந்த திராவிட கூட்டம் நீங்கள் என்ன பிடுங்குனீங்க? கையில் ஆட்சி இருக்குது. இந்த ஆட்சியை காப்பாற்றுறதுக்காண்டி உங்கள் ஒன்னனுக்கு முட்டு கொடுக்குற. இந்த சார் யார் என்பதை மறைப்பதற்காகத்தான் கனிமொழியோட இந்த காட்டமான பேச்சு. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓனர் யார் சார்? நம்ம நினச்சிக்கிருக்கேன் டெல்லி இருக்கவங்க, அந்த ஓனரே இங்கே ஸ்டாலின் தான். ஆஹா, திராவிட மாடல் ஆட்சி நான் சூப்பராக கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. பொங்கலுக்கு என்ன பிடிக்கிருக்காரு? 4 பொருள் கொடுக்குறாரு பொங்கலுக்கு. ஐபி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவரான திருமாறன் ஜி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம், நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்கள். மதுரை போராட்டத்தில் சூப்பராக பேசியிருந்தீங்க சார், அது பார்க்க முடியுது. எங்கள் சேனல்லே நாங்கள் அதை போட்டிருக்கோம். நேற்று கனிமொழி அவர்கள் வந்து கவர்னர் ஆர் என் ரவி எதிர்த்து போராட்டம் நடத்துகிறாங்க சார். அதில் வந்து அவங்க சொல்கிறது என்னென்னா, ஸ்டாலின் அவர்கள் அமைதியாக இருப்பார் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், உங்களை ஓட விரட்டும் காலம் வெகு தூரத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்ன வாக்கியங்கள் வந்து ரொம்ப மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கியிருக்கு சார். அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த அம்மாவா பச்சை மரத்தில் தீ வைக்கக்கூடிய அம்மா, பச்சை வாழை மட்டையை கொடுத்தால் அதிலே சோறாக்கிறக்கூடிய அம்மா கனிமொழி அம்மா. முதல்ல வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டிருக்கா. ஒரு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் குற்றவாளிகளாக அங்கே குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு அந்த ஞானசேகரன் மீது. அதுக்கெல்லாம் வாயை எங்கே வச்சுருந்தாங்களா? நீ வந்து ஒன்னனை காப்பாற்றணும், ஆட்சியை காப்பாற்றணும், அந்த கவனத்தை திசை திருப்பணுன்றதுக்காண்டி, அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த கவனத்தை திசை திருப்பணுக்காண்டி நீ இதை பேசி இப்போ தமிழ்நாடவே கவனத்தை திருப்ப விட்டு இப்படி ஒரு கடுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. எதுக்காண்டி இவ்வளோ எதுக்கு உனக்கு கொதிக்குது? அவர் வந்து ஒரு தேசிய கீதம் பாட சொன்னால் உனக்கு அவ்வளோ கொதிக்குமா? இந்த தேசத்துக்கு ஏன் கொதிக்க தெரியுமா? இந்த தேசத்துக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இவன் சொல்ல அந்த சாதிக்காரன் பிராமணன் பாடுபட்டானா, தேவர் பாடு இலை, எல்லா சமுதாயமும் இந்த தேசத்திற்காண்டி பாடுபச்சு. இந்த திராவிட கூட்டம் நீங்கள் என்ன பிடுங்குனீங்க? பட்டியலிட முடியுமா அவங்களால? அப்போ இவங்க இந்த தேசத்திற்கு சுதந்திரம் வேணானவன், இந்த தேசத்தை நீங்களே ஆள வேண்டும் சொன்னவன், இந்த தேசத்திற்கு வந்து வெளிநாட்டில் இருந்து கூட நீ எங்களை ஆட்சி செய்யடான்னு சொன்னவன் கையில் ஆட்சி இருக்குது. இந்த ஆட்சியை காப்பாற்றுறதுக்காண்டி உங்கள் ஒன்னனுக்கு முட்டு கொடுக்குற. இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து மேட்டரை மறைக்கிறத நீ கவர்னரை வம்புழுத்துக்கிட்டு, அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ மேட்ரு மாதிரி இப்போ எல்லா ஊடகத்தையும் எதிர்ப்புனால ஓடிடுச்சு, இங்கிட்டு மயக்கத்திட்டு ஓடிட்டாங்க. கவர்னர் எப்படி பேசிட்டீங்களே, கவர்னர் இந்த கடுஞ்சொல்லை பேச வைப்பது யார்? திருமாவளவனை பேச வைப்பாங்க. ஆனால் திருமாவளவன் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார். இந்த சார் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி தாங்க ஆகணும். இதுக்கு ஒரு நேர்மையான விசாரணைப்பா. இப்போயாவது வாயை திறந்துட்டார். என்ன பிரச்சனை தெரில, இன்னும் மறுபடியும் எதை எதிர்பார்க்குறாரான்னு தெரில. அந்த சாரை கண்டுபிடிச்சாங்கன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார். விடுதலை சிறுத்தை கட்சிகள் அந்த தீர்மானமாகவும் அங்கே சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த சார் யார் என்பதை மறைப்பதற்காகத்தான் கனிமொழியோட இந்த காட்டமான பேச்சு. மக்கள் 2026 உங்களை ஓட விட்டு அடிப்பாங்க அந்த கோபாலபுரத்துக்குள்ளே. ஏன்னா வழி இல்லை. ஏன்னா இலங்கையில் என்ன நடந்துச்சோ, ராஜபக்சே வீட்டில் என்ன நடந்துச்சோ அதே தான் இங்கே நடக்கும். ஏன்னா இங்கே கொடுங்கோல் ஆட்சி நடக்குது சார். ஒரு இந்து அமைப்புகளோ மற்ற அமைப்புகளோ இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்த முடியாது, போராட்டம் நடத்த முடியாது. பாலகிருஷ்ணன் மாநில தலைவர்லேருந்து பிடிங்கிட்டாங்க. திமுக அரசாங்கத்தை அவர் எதிர்த்து பேசினார். இது என்ன ஒரு சர்வாதிகாரம், அந்த அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியாக இருக்குது, எங்கள் மாநாட்டெல்லாம் ரத்து பண்ணுறீங்க வைக்கிறீங்கன்னு சொன்னதுக்காண்டி அடுத்த நாளே காலி. அப்போ அந்த கட்சிக்கு ஓனர் யார்? கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓனர் யார் சார்? நம்ம நினச்சிக்கிருக்கேன் டெல்லி இருக்கவங்க, அந்த ஓனரே இங்கே ஸ்டாலின் தான். ஏன்டா பேப்பயமானே, நீ என்னையவே எடுத்து பேசுவியா? அடுத்த நிமிஷம் காலி, இன்னொருத்தன் தூக்கி உள்ள போட்டாங்க செஞ்சு அடிக்கிறதுக்கு. இவங்களோட நினைவே இதுதான். திமுகன்றது 25 கோடிக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை வாங்கி வச்சிருக்கு. அதுலேருந்து நீ ஏன்டா நான் உனக்கு 25 லட்சம் கோடியும் கொடுத்து ஒரு 2 MP சீட்டும் கொடுத்து உன்னை ஆளாக்கி வச்சிருப்பேன், நீ எனக்கு எதிராக பேசுவியா? அப்படி தூக்கி அடுத்த நாள் பாலகிருஷ்ணனை தூக்கி விட்டாங்க. இப்போ வேற ஆளாக போட்டிருக்காங்க. அப்போ இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மறைப்பதற்காக தான் கனிமொழி அம்மாவுடைய பேச்சு. ஏன்டா ஒரு பொம்பளை பிள்ளை கற்பழிச்சு கிடச்சில, இது வரைக்கும் நீ வாயை திறக்கலை. நாங்கள் வந்தோடனே இளம் விதவைகள் இருக்காங்க, அந்த விதவைகளுக்காண்டி நாங்கள் வந்தோடனே மதுபான கடையை மூடுவோன்னு சொன்னேன், அதுக்கு வாயை திறக்கலை.
இப்போ நீ வந்து கவர்னரை ஓட அடிக்கிறதுக்கு யார் சோத்துல மண்ணெல்லி போட்டாரா? தேசிய கீதம் பாடுன்னு சொன்னார். இது குத்தமா? இதுக்கு நீ அடிப்பியாக்க? இதெல்லாம் இவங்க வந்து டைவர்ஷன் அரசாங்கங்க. தென் தமிழ்நாட்டில் ஜாதி கலவரத்தை தூண்டுறது, மத கலவரத்தை தூண்டுறது, இதை போட்டு இவங்க எப்படியே டைவெர்ட் பண்ணி மக்களை சிந்திக்க விடாமல் முட்டாளாவே இவங்க வச்சுருப்பாங்க. அதுக்காண்டி தான் இந்த மாதிரி இது கூப்பட்டையெல்லாம் வச்சு பேச வைக்கிறது. சார் அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி யார் அந்த சார் அப்படிங்கும்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து இத்தனை நாள் வந்து அந்த பிரச்சனையே பேசாமல் இருந்தவர் இன்னைக்கு சட்டசபையில் முழு விளக்கம் கொடுத்துருக்காரு. அப்படி உங்களுக்கு யார் அந்த சார்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ப்ராப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் கொண்டு போய் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருந்தால் கொண்டு போய் கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இன்னொன்று என்னென்னா ஞானசேகரன் ஆமாம் திமுகக்காக வந்து பிரச்சாரம் பண்ணவர் தான், ஆனால் அவர் திமுக உறுப்பினர் கிடையாது அப்படின்றத ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு சார். அப்போ வந்து ஸ்டாலினுக்கு இந்த நாட்டில் என்ன நடக்குது, எவன் இந்த கட்சியில் இருக்கேன், எவன் தாலியாக இருக்கிறேன், எவன் குடும்பம் போகுது நாசமாக போகுதுன்னு தெரியுதா? எதுவும் தெரியாது. ஆர்எஸ் பாரதி வெளியே பேட்டி கொடுக்குறாரு. என்ன பேட்டி கொடுத்தாரு? அவன் என் கட்சிக்காரன் தான், அவனை நீக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு, தலைமையிட்ட பேசி நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி இந்த ஆள் பேட்டி கொடுக்குறாரு. அவர் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு? அவன் கட்சி ஆதரவாளர்ன்றாரு. நம்ம முதலமைச்சர் எப்படி தெரியுமா? அந்தப்புறத்து மன்னர். நாட்டில் மன்னா அமைச்சரே மாதம் மும்மாறி பொழிகிறது மன்னா, சரி பொழியட்டுன்னு உள்ளே போயிடுவார். இந்த நாட்டில் மின் விலை 4 மடங்கு மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் 1 லிட்டர் எண்ணெய் 500 ரூபா, 1 கிலோ பருப்பு ஆனால் 400 ரூபா, தக்காளி 100 ரூபா 150 ரூபா விற்றுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கண்டுக்கலாமல் இவங்க இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவங்க எல்லாம் கண்ட்ரோல் யார்? சபரீசன் கண்ட்ரோலு, உதயநிதி கண்ட்ரோலு. இந்த கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அதை கேட்டுட்டு ஆஹா திராவிட மாடல் ஆச்சு நான் சூப்பராக கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. பொங்கலுக்கு என்ன பிடிக்கிருக்காரு? 4 பொருள் கொடுக்குறாரு பொங்கலுக்கு. நீங்கள் வந்தோன்னே என்ன பிடுங்குனீங்க? இவரை என்ன சொன்னீங்க? எடப்பாடியாரை ஐயா நான் 2500 கொடுக்குறாரு, நாங்கள் 5000 கொடுக்க சொல்கிறேன். நீ இந்த அம்மா இந்த பக்கத்து நாங்களை ஓட விரட்டுற அம்மா கனிமொழி அம்மா, அந்த அம்மா என்ன சொன்னாங்க? தளபதி ஸ்டாலின் அவர்கள் 5000 கொடுக்க சொல்லியிருக்காரு. அவர் தப்பாக கணக்கு சொல்லியிருந்தாலும் 5000 தான், 3500 தான் அவர் சொன்ன கணக்கில் வந்துச்சு. இருந்தாலும் 5000 கொடுக்க சொல்லு. இப்படிலாம் நீ பேசினேல. ஸ்டாலின் என்ன சொன்னார்? நீங்கள் கொடுங்க வாழ்த்துறேன், ஆனால் அந்த 2500 மேலே ஒரு 1500 கொடுத்தீங்கன்னா 5000 வந்துடும். இது கணக்கு. இப்படி ஆளு கையில் நாட்டை கொடுத்துருக்கோம். 2500 மேலே இருந்தால் 2500 கொடுத்தா தானே 5000. இவர் எப்படி கணக்கு சொன்னார்? ஆர்ட்ட மக்கள்கிட்டே கேட்டு 2500 கொடுக்குறாரு. இன்னும் 5000 எவ்வளோ பாக்கி? 1500 தானே. இப்படிப்பட்ட ஒரு முதல்வர் இருக்க நாட்டில் துக்ளக் ஆட்சி. அமைச்சரே இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் வேலை இல்லை, எல்லாரும் பிறந்தநாள் விழா கொண்டாட சொல்லுங்கள் துக்ளச்சில் சொல்லுவார். இதுதான் நடக்குது இங்கே. அமைச்சருக்கெல்லாம் வேலை கிடையாது. உதயநிதி சபரீசனுக்கு தான் இங்கே வேலை. எல்லா பேரும் டம்மியாக இருக்கிறாங்க. இங்கே இருக்க அமைச்சர்லேருந்து எல்லாரும். இங்கே இருக்க அவனுக்கு தேசிய கீதம் தெரியாது, தமிழ் தாய் வாட்டும் பாடல் தெரியாது, தமிழ் மாஸ்டர்ஸை சொல்லுங்கள். இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் எவனாவது பார்த்தானா அப்படி டெய்லி பேப்பர் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுடுவேன். திடீர்னு நம்மளை எவனா கேட்டாலும் கேட்டுறேன். ஒரு ஊடகவியலாளர் உங்களை மாதிரி ஆளுங்க கேட்குறீங்களே, டக்குன்னு எவனாவது ஒரு அமைச்சர் வர்றாங்க, எந்த அமைச்சராக இருக்கட்டா, ஐயா இந்த மாதத்தில் தமிழ் மாதங்கள் 12 மாதம் சொல்லுங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டேன். இதே இவங்கிட்ட கேளுங்க, இந்த தமிழ் தாய் வாழ்த்துக்கள் டக்குன்னு பாடுங்க, தேசிய கீதம் பாடுங்க, தெரியாது இந்த கும்முட்டைகளுக்கு. இதுதான் இங்கே தமிழ் வளர்த்த லட்சணம். அதனால் இந்த அம்மா பேசுகிறதெல்லாம் தன்னை அண்ணனை காப்பாற்றுவதற்காக. இந்த அம்மா எப்போ கொதிச்சிருக்கணும்னா, இளம் விதவைகள் இன்னும் நாட்டில் அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றப்போ கொதிச்சிருக்கணும். பெண்கள் இந்த மாதத்தில் 11 இடத்துல பெண்கள் எல்லா மாவட்டத்திலையும் கற்பழிக்கப்பட்டப்போ கொதிச்சிருக்கணும். உனக்கு எதுக்கு கொதிப்பு வருது? வெக்கங்கட்ட கொதிப்பு எதுக்கு வருது? 13 மாவட்டங்களில் பெண்களுக்கு கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ண அன்புமணி ராமதாசனுடைய மனைவி கைது செய்யப்படுறாங்க. இது பங்களாதேஷில் நடக்கக்கூடிய இந்து பயங்கர படுகொலைக்கு கண்டித்து தமிழ்நாடு இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் நடத்த முடியலை. ஆனால் இஸ்ரேலை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். எப்படி நாடு பாருங்கள், எப்படி அருமையான நாட்டில் வாழ்கிறான். இதான் சமூக நீதி. திராவிட மாடல் ஆட்சியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இந்த மண்ணும் வேரடி மண்ணோடு இந்த அரசாங்கத்தை பிடிங்கி எறியணும். இனிமேல் இது இருண்ட திராவிட நாடு. இந்த நாடு என்பது இருண்ட நாடு. இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை கரண்ட் கட்டு இப்போ வரைக்கும், மறுபடியும் தொழில் முடக்கம். என்ன உங்களுக்கு பிரச்சனை? மக்களை பற்றி சிந்திக்கிறதில்ல. ஒரு அணை கட்டியிருக்காங்களா? தண்ணி பூரா வெட்டியாக கடலில் போய் சேருது. அணை கட்டியிருக்காங்களா? இந்த சிவகிரி மலையிலிருந்து இந்த முல்லை பெரியார் அணையம் உருவாகி சிவகிரி மலையில் உருவாகுது. இந்த தண்ணி நேராக 300 கிலோமீட்ரு கேரளாவில் போய் ட்ராவல் ஆகி மறுபடியும் தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. என்ற பேப்பர்களை சிவகிரியில் ஒரு அணையை கட்டு. அந்த அணையை கட்டி எதுக்குடா நீ தண்ணி 152 அடி உயர்த்துறோம் என்று கஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்க?
332லேருந்து 152 உதயநிதிக்கு நீதிமன்றம் வரைக்கும் போராடி இங்கே சிவகங்கையில் அணைய கட்டுறான். இந்த நாடு இது ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் இந்த ஏரியா பூரா நம்ம செழிப்பாயிராதா? திருநெல்வேலி அங்கிட்டு நாகர்கோவில் வரைக்கும் முல்லை பெரியாறு அணை தோன்ற இடம் சிவகிரி மலை. அது எங்கே இருக்குது? இந்த அருகே ராஜபாளையம் பக்கத்தில் இருக்குது சிவகிரி. இந்த தண்ணி நேராக 300 கிலோமீட்டர் கேரளாக்குள்ளே போகுது. மறுபடியும் திரும்பி தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு வீட்டை கெஞ்சிக்கிட்டு இருக்கோம் திராவிட மாடல் ஆட்சியில். நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வச்சாலுமே சேகர் பாபு அவர்கள் சொல்கிறாரு 40 ஜெயிச்ச மாதிரி 234 நாங்கள் ஜெயிப்போம். மக்களுக்கு எதுவுமே செய்யலைங்க. 7.5 லட்சம் கோடி கடை வாங்கி வச்சிருக்காங்க. கடைக்காரன் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் 40 ஜெயிச்சு காட்டிட்டாங்களே சார். அதே மாதிரி 234 26 ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த 500 ரூபா ஓபிஎஸ் இருக்கான் பாருங்க. இவங்கலேருந்து இப்போ இந்த 500 ரூபா, இப்போ இந்த 500 ரூபா ஓபிஎஸ்ன்றவன் ஓட்டு போடுறவன், 200 ஓபிஎஸ்ன்றவன் கட்சிக்காரன். இந்த 700 ஓபிஎஸ் இருக்கிற வரைக்கும் இவங்க இப்படி தான் பேசுவாங்க. ஆனால் இந்த வட்டம் 2026 வலுவான கூட்டணி வந்துச்சுன்னா இவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. அந்த கூட்டணியை உடைப்பதற்கான வேலை தான் இப்போ நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு நல்ல கூட்டணி மட்டும் தமிழ்நாட்டில் அமைஞ்ச மக்கள் அவ்வளோ கோபமாக இருக்காங்க இவன் மேலே. எப்படி சார் நல்ல கூட்டணி அமையும்னு எதிர்பார்க்குறீங்க? பாஜக தலைமையில் நல்ல கூட்டணி அமையும்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக அமையும். ஏன்னா இப்போ மக்கள்கிட்ட ஒரு மாற்றம் வந்திருக்கு. இந்த மாற்றத்தில் 18% வாக்குகள் பார்லிமெண்ட்டில் நம்ம வாங்கியிருக்கோம். பாஜக வாங்கியிருக்க கூட்டணிக்கு தோழமை கட்சிகளோட. இது ஒரு நல்ல மாற்றம். எல்லா இடத்துலையும் ஏகப்பட்ட இடங்களில் 2வது இடத்துல வந்திருக்கோம் நம்ம. பாஜக வந்திருக்கு. ஆனால் இது ஒரு நல்ல இப்போ ரஜினிகாந்த் ஒரு வாய்ஸ் விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு 2 நாளைக்கு முன்னால் பார்த்தேன் ஒரு ஃப்ளாஷ் நியூஸ். அரசியல் கேள்வி பற்றி கேட்காதீங்க சொல்லியிருக்கனா இல்லையா? அப்படி தான் சார் வெளியே விட்டுருக்காரு அவர். இல்லை, அது ஒன்றும் அவர் சொல்லியிருக்காரு. அவர் ஒரு ரஜினிகாந்த் கிட்ட ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதை சொல்ல முடியாது. ஒரு மாற்றங்கள் வரும். மாற்றங்கள் வந்தாலும் என்னை பொறுத்தளவுக்கு அதிமுக பாஜக ஒன்று சேரணும். ஏன்னா மக்கள் அந்த வெற்றிடத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வெற்றிடத்தை கேப்பை ஃபுல்லாக பண்ணணும். அப்படி இல்லைன்னா இவர் தாவேக்கா முதலமைச்சராக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவர் தாவேக்காவை எதிர்பார்த்துக்கிட்டு எடப்பாடியார் உட்காந்துருக்காரு. விடுதலை சிறுத்தை கட்சியும் தாவேக்காவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. விடுதலை கட்சி அவங்க சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க. அவங்க அங்கேருந்து வரமாட்டாங்க. தாவேக்காவுக்கு ஒன்று துணை முதல்வர் இவர் முதல்வர் அவரும் முதல்வர்னா ஏற்றுக்கிற மாட்டாங்க. இவர் 100 சீட்டு கொடுப்பாரு, அங்கே 134 நிற்பாங்க. யார் அதிகமாக வாக்கு வாங்கினா முதலமைச்சர் துணை முதல்வராக நின்றுக்கிறோன்னு இவங்க பேசுவாங்க. அதில் அந்த கூட்டணி ஒன்று வரும். பாஜக தலைமையிலான கூட்டணி தான் அமமுக, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்கு, நாங்கள் அப்புறம் சில கட்சிகளை வச்சு வரலாம். ஆனால் அதெல்லாம் 3 மக்கள் நல கூட்டணி மாதிரி ஆயிரும். இவ்வளோ கூட்டணிகள் சொன்னாலுமே ஆனால் திமுக சைடுமே கூட்டணி நல்ல வலுவான கூட்டணியாக இருக்குது சார். வலுவான கொடுத்து வச்சுருக்காங்க. அதனால் வலுவான கூட்டணி. என்னென்ன கொடுத்து வச்சுருக்காங்க? காசை கொடுத்து வச்சுருக்காங்க. மக்களுக்கு எதிராக போராடக்கூடாதுன்னா சரிங்கய்யா, நீங்கள் மக்களுக்கு எதிராக நாங்கள் எந்த ஊழல் எது பண்ணாலும் நீ வாயை தரக்கூடாது. சரிங்கய்யா, உனக்கு இந்த வட்டம் 1 சீட்டு, அடுத்த வட்டம் 2 சீட்டு, வாயை திறப்பானா? திறக்க மாட்டான். திருமாவளவன் அவ்வளோ குடைச்சல் கொடுத்துமே கூட்டணி பிரியாமல் இருக்கே சார். அப்படின்னு குடைச்சலை கொடுத்துன்னா திருமாவளவன் ஆதன் அர்ஜுனை வச்சு காய் நகட்டி பார்த்தாரு. ஆனால் அதுவே இவருக்கு ரொம்ப இடைஞ்சலாகிடுச்சு, நெருக்கடி ஆயிடுச்சு. என்னை பொறுத்தளவுக்கு பாஜகவும் திமுகவும் ஒரு நெருக்கத்தில் இருக்கிறாங்கன்னு தான் என்னை பொறுத்தளவுக்கு நான் இந்த லைனில் இருக்கிறதுனால சொல்கிறேன். பாஜகவும் திமுகவுமே நெருக்கமாக இருக்கிறதுனால சில மசோதாலாம் அங்கே பாஸ் ஆகுது மேலே. அதனால் அங்கே கள்ள உறவு அதிமுகவுக்கும் பாஜகவும் இல்லை, கள்ள உறவு திமுகவுக்கும் பாஜக தான் இருக்குது. இல்லைன்னா இவ்வளோ மசோதா அங்கே பில்லெல்லாம் பாஸ் ஆகுதுல்ல, இவங்க எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கிறதில்ல. அதனால தான் அங்கே அலாட்டாக இருக்குது, இங்கேயும் அலாட்டாக இருக்குது. தமிழ்நாட்டில் மக்கள் எவனும் சிந்திக்க விடாமல் ஜாதி சண்டை மத சண்டத்தை இழுத்து விட்டுட்டு நிம்மதியாக அவங்க அப்பா செஞ்சதை அவர் செய்கிறார். அவ்வளோதான். ஓகே சார். சார் அற்புதமான விளக்கங்களில் பாரத நேரில் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி தம்பி.